அப்போ the software development is dynamic and always undergoing major change. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, அது வந்து நம்மளுக்கு பேக் எண்டில் இருந்து பிஹேவியர் வந்து ஒர்க் பண்ண போது டைனமிக்காக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன சேஞ்சஸ் நடக்குது, இந்த மேஜர் சேஞ்சஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சஸை வந்து பிஹேவியரில் தி கிவன். ஸோ பேக் எண்டில் டைனமிக்காக தான் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஆல் ஆக்டிவிட்டீஸ் தட் கோ இன்டு ப்ரொடியூசிங் இன்ஃபர்மேஷன் சொல்யூஷன். ஸோ அப்படின்னா சொல்கிறாங்க, நம்ம சிஸ்டம் டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அந்த டெவலப்மெண்ட் சிஸ்டமை எனி ஒன் கேன் இன்ட்ராக்ட் அண்ட் அனலைசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, அதுக்கான டோட்டல் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம டோட்டல் இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணலாம், அதை நம்ம யூட்டிலைஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட்னுடைய மெயின் யூசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிஸ்டம் அனாலிசிஸ், மாடலிங், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங் அண்டு மெயின்டெனன்ஸ். அப்போ சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் ஸ்டார்டிங் டு எண்டு கடைசியாக மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் டோட்டலாக வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணியிருக்கணும், தென் அனலைசிஸ் பண்ணி கிடைச்ச சொல்யூஷனை வச்சு யூ ஹேவ் டு மாடல் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய சொல்யூஷனை வந்து மாடல் பண்ணி இந்த டிசைன், ஆஃப்டர் டிசைனிங் யூ நீட் டு டெவலப் எ கோட், தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ தென் டெஸ்டிங் அண்டு maintenance, a software development methodology, series of process, then can lead to develop of an application. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி பண்ணிட்டோமா, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணுறாங்க. எனி ஒன் கேன் லீட் டு டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை தான் வந்து சாஃப்ட்வேராக டிசைன் பண்ணியிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க அவங்க இதுலேருந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ தென் ப்ராக்டிசஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ் யூஸ் டு டெவலப் சாஃப்ட்வேர் டோட்டலி பேஸ்ட் ஆன் த சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட்ஸ். ஸோ அப்போ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்குன்னு டோட்டலாக வந்து அந்த சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச். ஸோ அப்போ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னால் என்ன, அதுக்கான டிஃப்ரென்சஸ் பாருங்கள். கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இங்கே சொல்கிறாங்க, இங்கே வந்து காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஆப்ஜெக்ட் மூலமா அந்த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை வி கேன் அக்சஸ். பட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் ஆப்ஜெக்ட்ஸே கிடையாது. ஸோ என்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனை ஒன் பை ஒன்னாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸஸ் ஆன் ஃபங்க்ஷன் அண்டு ப்ரொசீஜர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ஃபார் ஈச் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ். ஸோ அப்படின்னா சொல்கிறாங்க, நம்ம அதில் வந்து என்னென்ன ஸ்டைல்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணுமோ அதை ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ப்ராசஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பட் இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸஸ் ஆன் ஆப்ஜெக்ட் கிளாஸஸ், மாடியூல்ஸ் can be easily replaced and modified or reused. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க, ஆப்ஜெக்ட்டும் இருக்கட்டும் மெத்தடாக இருக்கட்டும், அதை என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ஒவ்வொரு முறை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் இட் வில் பி ரீயூஸ். ஸோ ஒரு முறையும் என்ன பண்ணலாம், நம்ம ஒரே சேம் கோடையே வந்து இன்புட்ஸ் வந்து வேரி பண்ணி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸை கொடுத்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி they can execute the code reuse அப்படின்ற கான்செப்ட் வந்து we can achieve அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மாடியூல்ஸ்னால் என்ன, டேரெக்டாக போய் 5th மாடியூல் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும், தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸோ அப்போ 5th மாடியூலுக்கான ஆப்ஜெக்ட் வந்து தே கேன் ரெஃபர். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணும்போது டேரெக்டாக அந்த இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எக்ஸிக்யூட் பண்ணாமல் டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ணோம், 5th மாடியூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம். கிளாஸஸ்னால் அது தானே. ஸோ எந்த கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை போய் ஷிஃப்ட் ஓவர் பண்ணி கால் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லாததுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர்ஸை தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மூவிங் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு அனதர் ஃபேஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து என்னது, ஒன் பை ஒன்னாக தான் போய் ஆகணும், ஒன் ஃபேஸ்லேருந்து அனதர் ஃபேஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆப்ஜெக்ட் கிடையாது. இங்கே வந்து அப்படி கிடையாது, மூவிங் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு அனதர் ஃபேஸ் இஸ் வெரி ஈஸியர் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். இங்கே வந்து டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து வெரி டிக்ரீசஸ். இன்க்ரீஸ் காம்ப்ளெக்சிட்டி, இங்கே ரெடியூஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ரிடண்டன்சி. ரிடண்டன்சினா டூப்ளிகேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் முன்னாடி பார்த்தோம், ஆல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச்சஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னாவே என்ன, ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஸோ அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் டிஃபைன் பண்ணுறாங்க. கிளாஸ் கண்டைன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்டு மெத்தட்ஸ். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வி கேன் அக்சஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்.
based on the class. சரிங்களா? அந்த அப்போ OO development offers different model from the traditional software based on functions and the procedures. Software is a collection of discrete objects that encapsulate the data as well as the functionality. ஸோ அப்படின்னா சொல்கிறாங்க, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அந்த கிளாஸ் contains attributes and functions. அப்போ encapsulate that particular class, அவங்களுடைய attributes, அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, என்கேப்சுலேட் பண்ணி கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் என்னது, கிளாஸ் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சாஃப்ட்வேர் பை பில்டிங் self-contained modules or objects that can be easily replaced, modified and reused. So once you created, நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோடை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சாஃப்ட்வேருமே அப்படி தான். ஸோ சாஃப்ட்வேர்னுடைய லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன்ஸ் they developed means you have to use what is previous, you have to use totally previous, small just do the small changes. What the changes is, new technology need to update the same previous software. That technology is only going to update. So that backbone of the particular technology only going to update in previous version. So total previous version is there, the same. They didn't change anything, only that they changed the new technology, only they can change. Total is not going to be changed. So that is called reuse. So reuse this the same thing. So but they produce latest version in the same previous version. So they fulfill the introducing new technology, they fulfill the user satisfaction. Next, object group into classes and